Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த vlogல எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் சிக்கன் குருமா ரெசிபியும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இப்போ வீடியோ பார்க்க ரெடியாக இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். இப்போ தான் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கு வந்து கூட சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸுக்கு முட்டை சுருக்கா பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் vlogல சொல்லியிருப்பேன், நான் வந்து இனி அப்கமிங் வீடியோவில் அந்த ரெசிபியை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து பச்சை மிளகா பறிக்கிறதுக்கு வந்திருந்தேன். பறித்த கையோட அப்படியே கார்டன்லேருந்து தேவையான கறி லீவ்ஸையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் முட்டை சுருக்கா அப்புறமா சிக்கன் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தேங்காவையும் துருவி எடுத்துக்கிறேன். அண்டு தேங்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கையளவுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு முட்டை சுருக்கா பண்ணுறதுக்கு ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு சரியாக இருக்கும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு நான் இங்கே தேங்காய் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து இந்த முட்டை சுருக்கா பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். பட் கன்னியாகுமரியில் மோஸ்ட்லி நிறைய முஸ்லீம்ஸ்லாம் பண்ணக்கூடியது தான் இது. அடிக்கடி பண்ணுவாங்க, கெஸ்ட்டு வந்தால் இல்லைனா ஈவினிங் ஏதாச்சும் டீ கூட சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ மோஸ்ட்லி இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் ஊர் சைடில். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பொடி பொடியாக சாப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் சைஸ்லேயே சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா மல்லி இலை, இது வந்து ஒரு 4 to 5 stems நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியே போட்டுக்கலாம். அப்புறமா வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும். அப்புறமா கறி லீவ்ஸ் வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக. ஸோ ஒரு கொத்தில் இருக்க லீவ்ஸ் மட்டும் நமக்கு போதும். பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும், ஸோ அதை எடுத்திருக்கேன். அண்ட் சின்ன துண்டு இஞ்சி, இது வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்க்குறதுனால. அதை நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சீவி எடுத்துக்கணும் அந்த கிரேட்டரில். ஸோ சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் தேங்காய் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா வந்து பேக்கிங் சோடா எல்லாம் சேர்க்கணும். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பேக்கிங் சோடா வந்து பிஞ்சு ஒரு சிட்டியை கையில் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவு தான். அப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு முட்டை உடைச்சி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆனியன்லாம் வந்து ஒட்டி இருக்கும்ல நம்ம கட் பண்ண பீசஸ்லாம், ஸோ அதெல்லாம் நல்லா கலண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது என்ன அரிசி மாவுன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வறுத்தது, நம்ம புட்டு இடியப்பம்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாவு தான். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு திக்கான இட்லி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஃபைனல் டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த முட்டை சுருக்கா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குழிப்பணியார பேனில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனாலே அதை எடுத்துக்கிறேன். குழிப்பணியாரம் பேன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெக்ஸ்டர் இருக்குல்ல, அந்த அதில் தண்ணியை கம்மியாக சேர்த்து கையில் தட்டி போடுறது மாதிரியான டெக்ஸ்டர் வரணும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்டரில் நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சின்ன வடை போல் அந்த ஹோல் போடாமல் உளுந்த வடை பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இந்த பேன் இருக்கிறதுனால இதிலேயே ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதான் ஃபைனலாக அந்த பேட்டர் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது நமக்கு வந்து அதை போர் பண்ணுறதுக்கும் அண்டு ரொம்ப மிருதுவாகவும் நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அது சீவ் பண்ணி சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் தான் தெரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு தேங்காய் அதில் சேர்த்துருக்க மல்லி இலை, கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாத்தோட ஃப்ளேவரும் நமக்கு சீவ் பண்ணி சாப்பிடும்போது தெரியும். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை சுருக்கா போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதை வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கோம். மீன்வேல் நான் அந்த பக்கம் வந்து டீ போட போகிறேன். ஸோ டீயும் போட்டுட்டு அப்படியே சூடாக வந்து டீ கூடவே சாப்பிட்டுக்க வேண்டியது தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குல்ல. ஸோ இந்த டைமில் நான் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கிறேன். இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கு. அண்ட் சூப்பராகவும் இருக்கும். அதில் போட்டிருக்க ஆனியன் நம்ம சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் கேரமலைஸ்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியும் சாப்பிடும்போது. ஸோ சூப்பராக முட்டை சுக்கா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் பால் அடுப்பில் இருக்குது. ஸோ காஃபிலாம் குடிக்கிறவங்க குடிக்கிறதுக்காக. அண்ட் இந்த பக்கம் நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நான் இதில் தேவையான அளவுக்கு இஞ்சியும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் நான் ரெடி பண்ண மாவில் 3 பேட்ச் நம்ம முட்டை சுக்கா பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்கே 3வது பேட்ச் விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். டீ பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் மாமா எல்லாேருக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிவிட்டு சூடாக முட்டை சுக்காவும் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து சூடாக சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா நானும் சாப்பிட்டுக்குவேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டேன் எனக்கு முட்டை சுக்காவை. ஸோ இங்கே வச்சு அப்படியே வந்து டீ டைம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நைட்டு டின்னருக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இங்கே வச்சு இப்போ வந்து டீ சாப்பிட போகிறேன். எஸ் மறந்துட்டேன். ஸோ முட்டை சுருக்கா அவங்களுக்கு வந்து எப்படி உள்ளாடியோட டெக்ஸ்டர் வந்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கல. ஸோ நான் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே அதோட இது பாருங்கள். அண்ட் உள்ளாடி ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கும். பார்க்கும்போதே அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த முட்டை சுருக்கா சாப்பிட்றதுக்கு. அங்கங்கே அந்த க்ரீன் சில்லி வந்து சியூ பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து காரமாக அந்த மாதிரி. இதுலேயே ஸ்வீட் வெர்ஷனும் உண்டு. அதுக்கு வந்து தேங்காய் அப்புறமா சுகர்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுவும் இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் என்னோடய மாமா வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அது அங்கே எடுத்து வச்சுருந்தோம் கவுண்டர் டாப்பில். மாமா வந்து ஊறுகாய் இதில் செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா மாமி ரொம்ப அழகாக வைப்பாங்க. அதோட அந்த கசப்பு எல்லாம் கம்மியாக வர்றது மாதிரி இந்த மாதிரி நல்லா வைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டீ குடித்ததுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். கொஞ்சமாக புதினா செடி வந்து பிளான்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் லீவ்ஸ் வந்து நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை அப்படியே மாடியிலே வச்சே வாஷ் பண்ணிவிட்டு போயிடலாம். இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா குருமாவில் போடுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதினா போட்டு நிறைய புதினா போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் வந்து கொஞ்சம் திலுப்பு வந்திருக்குது. ஸோ அதை வந்து அப்படி கம்ப்ளீட்டாக பறிக்கிறதுக்கு மனசு வரல. அதனால் கொஞ்சமாக தான் பறிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குருமா பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 பேருக்கு சரியாக இருக்கும். இங்கே நாங்கள் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அளவு தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் நான் லைட்டாக சொல்லிடுறேன். அண்டு தேவையான அளவு, அதாவது இப்போ எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி அண்ட் மசாலா எவ்வளோ ஸ்பூன், அதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து கறி அந்த குருமா பண்ணும்போது டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்பை இலை, அப்புறமா புதினா, மல்லி இலை அண்ட் சம் ஸ்பைசஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா பாதாம், கேஷ்யூ நட்ஸ் அண்டு பொட்டுக்கடலைலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவினது மீடியம் சைஸ் தேங்காய், அதில் வந்து ஃபியூ கேஷ்யூஸ், ஃபியூ ஆல்மண்ட்ஸ், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு தூளும் சேர்க்குறோம். இதுவே நீங்கள் சோம்பு முழுசு போடுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் முழுசும் போட்டுக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு நம்ம இது தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண போகிற, அதாவது குருமா பண்ண போகிற ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் நம்ம இந்த ஸ்பைசஸ், ஸ்டார் அனீஸ், அப்புறமா ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு அண்ட் கொஞ்சம் பட்டை
அதை மட்டும் இதில் வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் அதில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆக ஆரம்பித்ததும் ஃப்ளேவர் வரும்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நாம் இதில் வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரம்பை இலை எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அது வந்து போட்டுட்டு அப்படியே வந்து வெங்காயம் போட்டு சேர்த்து வதக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அண்ட் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட போகிறதில்ல, ஸோ காரம் எல்லாமே இந்த பச்சை மிளகா தான். அதனால் வந்து நம்ம ஒரு 6, 7 அந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ராஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து நாம் புதினா இலை, மல்லி இலை அதையும் கூட நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே வந்து நம்ம தக்காளியும் நம்ம ஃபைனலாக சேர்க்குறோம். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணலை, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 kg இருக்கும் நம்ம சிக்கன் பீஸை சேர்க்குறது. அண்டு சிக்கன் வந்து பொதுவாக நம்ம இந்த குருமாக்கெலாம் பண்ணும்போது முள் இருக்கக்கூடிய அதாவது போன் பீசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு போதும் தண்ணி, நம்ம டீ கப்புக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. சிக்கன் வந்து அந்த போனில் வந்து கலந்து வராமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். அண்ட் நம்ம தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ அப்படியே அதில் போர் பண்ணிவிட்டு அதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம லைட்டாக ஜாரில் எடுத்து அலசி அதையும் விட்டுட்டு கரண்டியால் சூப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த மசாலாவும் கொதிக்கும்போது அந்த சிக்கனும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ சால்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பிஃபோர் தட் இதில் வந்து கரம் மசாலா நம்ம இந்த இடத்துல போடணும். ஸோ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். பிகாஸ் நம்ம இதில் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம் நம்ம வந்து வதக்கும்போது. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம ஃபைனலாக சேர்க்குறோம். சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து லைட்டாக ஆயில் மேலே வந்து கொஞ்சம் மிதந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சுட சுட ஆப்பமும் சூப்பரான சிக்கன் குருமாவும் தான். ஆப்பம் ஒவ்வொருத்தங்களுக்காக சூடாக சுட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நானும் மாமியும் சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் எனக்கு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன் அதோட சிக்கன்லாம் வந்து எந்த அளவுக்கு குக்காகி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கு முடிச்சதுக்கப்புறமான ஒரு கிளிப் தான். ஸோ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். அண்டு சிக்கன் வந்து நான் உங்களுக்கு அதில் வந்து எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் போன்லெஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீஸ் கூட ரொம்ப டெண்டராக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து போன்லெஸ் பீஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து வந்து இதில் எடுத்து வச்சுருந்தேன் போன்லெஸ். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து குக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த தேங்காய் போட்டு அரைக்கக்கூடிய அந்த ஆப்பம் கூட இந்த தேங்காய் வச்சு பண்ண குருமா வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த 2 காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நைட்டு இந்த சிக்கன் குருமா அப்புறமா ஆப்பம் கூட நான் வந்து சூடாக வந்து லெமன் டீ போட்டு இந்த நைட்டு டின்னர் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நைட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங்கும் வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நைட்டு கட் பண்ணது கறிக்கு கட் பண்ண வேஸ்ட் அதெல்லாம் வந்து காலையில் செடிக்கு உரமாக போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அண்டு இது வந்து டெரஸ் கார்டனில் கொஞ்சம் பிளான்டிங் பண்ணியிருந்தோம், சிறுகீரை சீட்ஸ் போட்டு வந்து முளைச்சது. ஸோ அதை தான் எடுத்து வச்சுருக்கோம். என்னோடய மாமி வந்து ஈவினிங் வந்து தண்ணியில் பறித்து போட்டிருக்காங்க. அது இப்போ நைட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நாளைக்கு மத்தியானம் வர அப்படி தான் இருக்கும். நாளைக்கு மத்தியானம் வந்து பருப்பு கீரை பண்ணலான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பறித்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம மறுநாள் வந்து வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சாச்சுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அந்த தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது வேறு.
ஆல்சோ மல்லிக்கீரை, அப்புறமா வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரோம்ல கீரை வெரைட்டி, ஸோ அது கூட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், கிச்சன் வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுது. மீனுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடை போட்டுட்டு அப்படியே தூங்க போக வேண்டியதுதான். ஸோ இதோட என்னோடய விலாகை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபியெல்லாம் பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.